ஐபிஎல் தொடர் முடிந்தாலும் அது குறித்த செய்திகள் இன்னும் ஓயவில்லை. இதற்கு டிரேடிங் முறை அமலில் இருப்பதே முக்கிய காரணமாகும். வீரர்களை வேறு அணிகளில் இருந்து வாங்கவோ விற்கவோ முடியும் என்பதால் இந்த டிரேடிங் முறைக்கு அணிகள் மத்தியில் எக்கச்சக்க வரவேற்பு இருக்கிறது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போது இருந்தே தங்களின் பிளேயிங் 11 கட்டமைக்க ஆரம்பித்துள்ளது. இதற்காக ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் ஆகிய அணிகளிடம் சிஎஸ்கே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனால் ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன், குஜராத் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் பினிஷர் ராகுல் தெவட்டியா ஆகிய மூவரும் சென்னைக்கு வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் 30 நாளும் தன்னுடைய சிறந்த பங்களிப்பை தரக்கூடியவர் ஸ்டோய்னிஸ். பேட்டிங் மட்டுமின்றி பவுலிங்கும் நன்றாக செய்வார் என்பதால் இவரை டிரேடிங் முறையில் எடுத்திட சென்னை ஆர்வம் காட்டுகிறதா. பதிலுக்கு இங்கிருந்த 30 வயது நாதன் எல்லிஸை பஞ்சாப் கேட்டுள்ளதா. எல்லிஸ் ஏற்கனவே பஞ்சாப் அணிக்காக ஆடியவர் என்பதால் இந்த டீல் விரைவாகவே முடிவுக்கு வரலாம் என்று தெரிகிறது. 25 வயதான ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை சிஎஸ்கே கேட்பதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2024 ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்காக ஆடிய ஸ்டோய்னிஸ் சென்னைக்கு எதிராக சேப்பாக்கத்தில் சதம் அடித்து அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். இந்த போட்டி அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. எந்த அணிக்காக விளையாடி